ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு வருதா, நாளான்னைக்கு வருதா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கு. பஞ்சமி வந்து நாளைக்கும் இருக்கு, நாளான்னைக்கும் இருக்கு. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. வீடியோ பார்க்குறவங்க எக்காரணத்த கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு லக் இருந்தா தான் பார்க்கவே முடியும் உண்மைக்குமே. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர நீலவராகி வழிபாடு, நீலவராகி பஞ்சமின்னு இத சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்னங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 முக்கியமான, அதிசயமான நாட்கள் இது. பர்ட்டிகுலர் டேஸ் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப அதிசயமான நாட்களா பார்க்கப்படுது. அதில ஒண்ணு நம்ம பஞ்சமி. இந்த நாள்ல நீங்க எத நெனச்சு கேட்டாலும் நடக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சித்தர்கள் சத்தியம் பண்ணி சொல்றாங்க. சத்திய வாக்காக சொல்றாங்க. ஸோ அதிசய இந்த நீலவாராகி வழிபாடுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது டீட்டெயிலா அதில சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னங்கிறது பார்க்கறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா, நான் 20ஆம் தேதி வருது. 19ஆம் தேதியோட பேர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னைக்கு ஒரே நாள் தான் டைமிங் இருக்குது நீங்கள் பேர் கொடுக்கறக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசு, எனக்கு இந்த வீடியோ பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கும் பேர் கொடுக்கணும், இல்லை இது என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகைன்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இன்னையோட லாஸ்ட் டேட் அப்படிங்கிறனால சர்வர் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும்லாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் நாளுங்கும் போது எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் 2 டேஸை எல்லாரும் ட்ரை பண்ணுறீங்க. அதனால் பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதே போல் பஞ்சமி வந்து எப்போ வருது, நாளைக்கா நாளான்னைக்கா, இந்த டவுட் எல்லாமே நேற்றுலேருந்து எனக்கு கேட்டுட்ருக்கீங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க, மறுபடியும் சொல்கிறேன். நீலவழி சக்கரத்தை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை சொல்லியிருக்கேன். என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் அம்மா என் கூடவே இருக்காங்கங்கிறது நிறைய விஷயத்தில் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போக்கி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். கணக்கு சடனாக அவங்க பண்ணாங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக என் பையனுக்கு ஒரு காப்பு வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து தொலைச்சிட்டான். தொலைக்கல, பட் விளையாட போன இடத்துல அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் அதை கலட்டி அந்த பார்க்லேயே போட்டுட்டான். அதோட வேல்யூ என்னங்கிறது அவனுக்கு அது தெரியல. அதை பார்க்லேயே போட்டுட்டு விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரும்போது மறந்துட்டு வந்துட்டான். காலையில் 10 மணிக்கு விளையாட போன அவன் திரும்ப வீட்டுக்கு வந்து அவன் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுனால எங்கள்கிட்ட அதை இன்ஃபார்மே பண்ணலை. எங்களுக்கு தெரியவே இல்லை. நைட்டு நாங்கள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு பிக்கப் பண்ண போகிறப்ப அவர் வந்து சொல்கிறான் காப்பை வந்து பார்க்கில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அது ஆக்சுவலாக ஒரு விளையாட்டு ஏரியா, அதாவது சாக்கர் விளையாடுற ஏரியா. ஃபுல்லாக சாக்கர். காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி 9 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரையுமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வர்ற இடம். ஒரு குரூப்பு போனோடனே இன்னொரு குரூப் அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. சுற்றி பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய மக்கள் வந்துட்டு போகிற இடம். இவன் வந்து நைட்டு 8 மணிக்கு சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 9 மணிக்கு பார்க்கு க்ளோஸ். எனக்கு அது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதை வாங்கினேன். அதோட ப்ரைஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அதை மதிச்சானா மதிக்கலையானே தெரியல. தேவை அவன் சொன்னதுக்கு எனக்கு என் பையனையும் திட்டிகிட்டே போனேன். அழுதுகிட்டே போயிட்டு அந்த இடத்துல இல்லை. அதே இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் தான் நின்றுருப்பேன். என் பையனுக்கு காணணும். என் ஹஸ்பண்டு சரி காணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு 5 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு என் பையன் எடுத்தாரு. அம்மாட்ட ஒரு மட்டும் சொன்னேன், அம்மா கிடைக்காதா, அவ்வளோதான் நான் என் உழைப்புக்கு அப்படின்னு என் கூட தானம்மா இருக்கு அப்படின்னு அம்மாட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அடுத்த செகண்டே பையன் கையில் அது கிடைச்சது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம்.
நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 3 இயர்ஸா நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னா, அவங்க பையனுக்கு ஒரு கோல்டு காப்பு வாங்கி குடுத்துருக்காங்க. பிரேஸ்லெட் மாரி வாங்கி குடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு புரியலன்றக்காண்டி சொல்றேன். அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது அவ்ளோ பெரிய விளையாடுற இடம். ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. நெறைய பெரிய மெசேஜ் இது. நான் கட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவங்க போய் அங்க தேடும்போது அங்க குப்பை கூட இல்லையாமாங்க. அந்த குப்பை முதற்கொண்டு வலிச்சு எல்லாம் ஒண்ணா எடுத்து பேஸ்கெட்ல போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அவ்ளோ க்ளீன் பண்ணி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாரி எல்லாரும் அத்தனை பேர் இருக்கிற இடத்துல அது யார் கணக்காவது பட்டிருந்துச்சுன்னா கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க. குப்பையெல்லாம் கூட அங்க க்ளீன் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அவ்ளோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க அந்த பேஸ்கெட்லலாம் போய் தேடியிருக்காங்க. அந்த ஜுவல் எங்கேயாவது அங்க இருக்குமான்னு அதெல்லாம் போய் தேடியிருக்காங்க. அங்கேயும் இல்ல. ரொம்ப மனசு விட்டு அதே பார்க்கில் நின்னு, "அம்மா நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். என் உழைப்பு இவ்வளோதானா? நீ கை விட்டுருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகல. அந்த குழந்தை கையிலே கிடச்சிருச்சு. அந்த மிஸ் பண்ண அந்த பையன் கையிலே கிடச்சிருச்சு. அவனே கொண்டாந்து குடுத்துருக்கான். அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சிஸ்டர். நின்ன இடத்துல அம்மா வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்பவே கேட்டதுக்கு அப்பவே எனக்கு விடை குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னது. உண்மையாவே நம்ம வராகி அன்னை ரொம்ப 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 பவர்ஃபுல்லானவங்க. சாத்தியமே இல்லாத எத்தனையோ விஷயங்கள இந்த பஞ்சமியில சாத்தியமாக்கி குடுத்துட்ருக்க பவர் வந்து அவளுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு நன்றிகள நம்ம சொல்லணும். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகள சொல்லுங்கம்மா. அது போதும். இந்த பஞ்சமி எப்போ வருது? ஃபர்ஸ்ட்டு அத சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நவமூலிகாகம் எப்போ நடக்கணும்? நாளைக்கு தாங்க நவமூலிகாகம் நடக்குது. இன்னையோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான லாஸ்ட் டேட். சரிங்களா? இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். பஞ்சமி நாளைக்கும் இருக்குது, நாளான்னைக்கும் இருக்குது. 20ஆம் தேதி 21ஆம் தேதி 2 நாட்களும் பஞ்சமி விழுது. டைமிங் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பஞ்சமியோட பவர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீலவராகி பஞ்சமின்னு எதாவது சொல்கிறாங்க. இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த சாமியவோ இல்லை இந்த நாளையோ கும்புறக்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காதாமாங்க. இது அபூர்வ நாட்கள், அதிசய நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க. சத்தியமணி சொல்லலாம். இதை நீங்கள் நம்பலாம். இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக இந்த நாளில் நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு ஈவினிங், சரிங்களா? நாளைக்கு ஈவினிங் 4:40க்கு தான் தொடங்குது. 4:40க்கு தொடங்கி 21ஆம் தேதி மதியம் 3:25 வரை பஞ்சமி இருக்குது. சரிங்களா? டைமிங்ஸ் இதுதான். அதான் சொன்னது, நாளைக்கும் பஞ்சமி இருக்குது, நாளானைக்கும் பஞ்சமி இருக்குன்னு அதனால தான் சொன்னது. 2 நாட்கள் பஞ்சமி இருக்கனால தான் ஒரு கேலண்டரில் ஒரு மாதிரி போட்டுக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. 2 நாளுமே பஞ்சமி இருக்குது. இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர ஒரு அபூர்வமான நாள்னு சொல்கிறாங்க. நீலவாராகி பஞ்சமின்னு சொல்கிறாங்க. அது நீலவாராகி பஞ்சமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீலவாராகி தாந்திரீகம்னு ஒன்று இருக்குங்க. அது எதுக்குன்னா, அதில் வந்துட்டு அதிக மாதம்னு ஒரு மாதம் வருமா. அதிக மாதம்ங்கிறது பெருக்கம், சேர்க்கை, நிறைய செல்வங்களை வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சேர்ந்து கொடுக்கும். நிறைய பெருகி வரும் நாள். அதனால் அதிக மாதம்னு சொல்லுவாங்க. அது வந்து நீலவராகி சாஸ்திரத்தில் தான் அது இருக்குது. நீலவராகி சாஸ்திரம் ரீதியாக இந்த நாட்களை எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்த வராகி உபாசகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, உபாசகர்கள் ஆகட்டும், அவங்களோட சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, நிறைய சித்தர்கள், நிறைய வந்து யோகிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, வாராகியை நார்மலாக கும்பிட்றத விட இந்த நாட்களில் கும்பிடும்போது இன்னும் சக்தி கூடும். அவள் அதீத சக்தியோட அபூர்வ சக்தியோட உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீலவராகி சாஸ்திரம் ரீதியாக சொல்லியிருக்காங்க. இந்த அதிக நாட்கள் அப்படிங்கிறது, அதாவது இந்த பெருகி வரும் இந்த நாட்கள்ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தொடங்கியாச்சு. எப்போ தொடங்குச்சுன்னா, அதாவது அதிக மாதம் அதிக நாள்னு சொல்லுவாங்க. அதையே இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது நம்ம மே 17ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயாச்சாமாங்க. இப்போ ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஆகுது. இப்போ இடைப்பட்ட இந்த நாட்களில் ஒற்றைப்படையில் நீங்கள் பயன்படுத்தி 3 நாட்களோ 5 நாட்களோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் அதோட பவர் சூப்பராக இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அபூர்வ நாள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவசியம் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. அதில் ஒரு நாள் தான் நம்ம பஞ்சமியாக கூட இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இந்த நீலவராகி தந்திரத்தில் சொல்லப்பட்ட அதிக மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறீங்களோ அந்த சங்கல்பம் முடிஞ்சே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நினச்சிங்கனாலும் அது முடிஞ்சே தீரும் அப்படின்னு. இந்த நாளில் தேவியோட 30 தேவி நாமங்கள் இருக்குது. நீலவராகி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தேவி நாமங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அந்த 30 நாமங்களையும் சொல்லியிருக்கேன். அன்னையோட பெயர்கள் தான் இதெல்லாம். இதை சொல்லுங்க போதும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பெயர்கள்ன்றது உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். துர்கா, நாராயணி, பத்ரா, மகாகாளி, மகேஸ்வரி, திரிபுரா, பார்கவி, லக்ஷ்மி, சாவித்ரி, சரஸ்வதி, பார்வதி, மகாவித்யா, சர்வாணி, வைஷ்ணவி, சாமுண்டா, ருத்ராணி, தாரா, கமலாம்பிகை, கபாலினி, கௌரி, கங்கை, ஜெய்யா, சண்டி, காயத்ரி, பாலிகா, வாராகி, விஜயா, இந்திராணி, அபராஜிதா, ஏகவீரா.
இத்தனை நாமங்கள், இந்த 30 நாமங்களையும் நீங்கள் சொன்னாலே போதும். இந்த பேரை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீலவாராகி சாஸ்திரத்தில் வாராகியோட அம்சங்களாக இவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் இந்த 30 நாமங்களை நீங்கள் சொன்னாலே போதும். இந்த இடைப்பட்ட நாட்கள் ஜூன் 16 வரை உங்களுக்கு இந்த நாட்கள் வந்து நீடிக்குது. இந்த இடைப்பட்ட நாட்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்லலாம். நாளையிலேருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் டெய்லியும் நீங்கள் சொல்லலாம். டெய்லியும் ஒன்றா காலையிலையோ இல்லை ராத்திரியோ ஏதாவது ஒரு நேரம் இந்த 30 நாமங்களை வந்து நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி சொல்லிட்டு வரீங்களோ அந்த விஷயம் நடக்காமல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை, நடந்தே தீரும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குங்க. இதை சித்தர்களே சொல்கிறாங்க. இது சத்திய வாக்கு, சத்தியமாக நடக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் நடந்தே தீரும். அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான நாள் தான் இந்த நீலவாராகி பஞ்சமியில் வர, நீலவாராகி சாஸ்திரத்தில் வர அதிகம் நாட்கள்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நீலவராகியை மனசில் நினச்சிக்கோங்க. நீலவராகினா யாருன்னு தெரியலையே நினச்சிங்கன்னா வராகியை நீங்கள் நீலவராகின்னு நினச்சிக்கோங்க. மனசில் நீலவராகியை போற்றின்னு சொல்லுங்கள். அவள் பேரை சொல்ல 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 சக்தி கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதமான நாட்கள். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. இந்த நாளில் வர பௌர்ணமியும் நமக்கு சேர்ந்துருக்கு. புரியுதுங்களா? நீலவராகி பஞ்சமியோட இந்த அதிகம் நாட்களில் வர, அதிக மாதத்தில் வர பஞ்சமியில் மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் பவர் கூடும். பயங்கர பவர்ஃபுல்லான பௌர்ணமியும் நமக்கு வரப்போகுது. எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளோட மரகத நீலவழி சக்கரம்ங்கிறது என்னங்கிறது நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க மரகத நீலவழி சக்கரம்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம வீடியோவில் இருக்குது. அது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா தெளிவான உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகல விதமான பிரச்சனைகள் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாம் சரி ஆயிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் சரியாக மாட்டேங்குது, அது ஒன்று மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த தீராத விஷயத்தை தீர்க்கறதுக்கு இந்த நீலவழி சக்கரத்தை நீங்கள் வாங்கி வைக்கலாம். சரி பண்ணக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது. அது எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக சரி பண்ணிடுறது. வீட்டில் இருக்கிறதே ஒரு பவர் தான். அதனால் இதோட இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் பெயர்கள் கொடுக்கலாம். 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பெயர் கொடுக்கலாம். யூபிஐ பேமெண்ட் வந்து 23ஆம் தேதி கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா 24ஆம் தேதியிலேருந்து பூஜையில் வைப்பாங்க. சில பேர் அதையும் டவுட் கேட்டிருக்கீங்க. அக்கா இது நாள் வந்து ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருக்கே, நாள் கம்மி பண்ணி ஏற்கனவே 9 நாட்கள் வச்சது நமக்கு 7 நாட்களாக பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து கம்மி பண்ணுவாங்களா? ஏன்னா எங்களுக்கு பேமெண்ட் ரெடி பண்ணுறக்கு முடியல, கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொல்கிறீங்க. கேட்டு பாருங்கள் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கேட்டு பார்க்குறேன். இந்த வாட்டிக்கு இந்த நாள் தான். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ண முடியுமா என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். இந்த வாட்டி 22ஆம் தேதியோட நீலவழி சக்கரத்துக்கும் பேர் கொடுக்கறதுக்கான டைமிங் வந்து முடியுது. சரிங்களா? ரொம்ப அற்புதமான நாட்களுங்க. இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வழிபாடு பண்ணுறக்கு எதுவும் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் ஒற்றைப்படையில் 7 நாள் 5 நாள் 3 நாள் 1 நாள் சான்ஸ் கிடைச்சாலும் அந்த நாமங்களை சொல்ல மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நீலவழி சக்கரத்தோட இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த வீடியோவில் இருக்க அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா மரகத நீலவழி சக்கரம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கிளியரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிலே இருக்குது. இதோட பவர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.